ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூலிசீஸ் இந்த போயம் பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஆல்ஃப்ரட் டெனிசன். இவங்க ஒரு பிரிட்டிஷ் போயட். இவங்க குவீன் விக்டோரியா காலகட்டத்தில் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டுடைய போயட் லாரியேட்டாக இருந்தாங்க. ஆல்ஃப்ரட் டெனிசனுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னலான்னா பிரேக் பிரேக் பிரேக், த டே ட்ரீம், கிராசிங் த பார், டிட்டோனஸ் அண்ட் சோ ஆன். யூலிசீஸ் இந்த போயம ஆல்ஃப்ரட் டெனிசன் டிராமட்டிக் மோனோலாக்ல எழுதியிருக்காங்க. மோனோ அப்படின்னா சிங்கிள், லாக் அப்படிங்கிறது டயலாக்க குறிக்குது. ஸோ ஒரு சிங்கிள் பர்சன் லாங் ஸ்பீச் கொடுக்கறத தான் நம்ம மோனோலாக்னு சொல்லுவோம். அது என்ன டிராமட்டிக் மோனோலாக்னு பார்த்தா பொதுவாக நம்ம போயம் ரீட் பண்ணும்போது கவிதை மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போயமை ரீட் பண்ணும்போது கதை நாடகம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு டிராமட்டிக் எஃபெக்ட் இந்த போயமை ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம டிராமட்டிக் மோனோலாக்னு சொல்லுவோம். இப்போ இந்த போயம்ல சிங்கிள் பர்சனா இருந்து லாங் ஸ்பீச் கொடுக்கிற அந்த ஸ்பீக்கர், அந்த பேச்சாளர் யாருன்னு பார்த்தா யூலிசீஸ் தான். மோனோலாக பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பீக்கர் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்பீக்கருக்கு யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. யூலிசீஸ் இந்த போயம ஆல்ஃப்ரட் டெனிசன் 1833 அப்போ எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த போயம் 1842 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்குது. இந்த போயம்ல மொத்தம் 70 லைன்ஸ் இருக்குது. இந்த போயம ஆல்ஃப்ரட் டெனிசன் பிளாங்க் வேர்ஸ்ல எழுதியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு ரைமிங் ஸ்கீமும் யூஸ் பண்ணாம தான் இந்த போயமை எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த போயமுடைய ஹீரோ, இந்த போயமுடைய ஸ்பீக்கர் யூலிசீஸ் யாருன்னு பார்க்கலாம். இத்தாக்கா அப்படிங்கிற ஐலாண்டோடைய கிங் தான் யூலிசீஸ். யூலிசீஸோடைய கிரீக் நேம் ஒடிஷியஸ். கிரீஸ்ல நிறைய கிங்ஸ் இருப்பாங்க. அதுலயே கிளவரஸ்ட் கிங், புத்திசாலியான ராஜா அப்படின்னா அது நம்ம யூலிசீஸ் தான். யூலிசீஸ் ஒரு வார் ஹீரோ. யூலிசீஸ் போர்ல ரொம்ப தைரியமா சண்டை போடுவாங்க. யூலிசீஸ்க்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். அட்வென்ச்சர், சாகசம் பண்றதும் ரொம்ப பிடிக்கும். யூலிசீஸோடைய லைஃப்ல முக்கியமான ஈவெண்ட் என்னன்னா யூலிசீஸ் த ட்ரோஜன் வார்ல சண்டை போட்டது தான். த ட்ரோஜன் வார் 10 இயர்ஸ் நடந்துச்சு. எதனால நடந்துச்சுன்னு பார்த்தா ஹெலன் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் குவீன் இருந்தாங்க. இவங்க ஸ்பார்டா கிங் மெனலையஸோடைய ஒய்ஃப். ஹெலன் அவங்க பியூட்டிக்காக ரொம்ப ஃபேமஸ். ஸோ ட்ராய் பிரின்ஸ் பாரிஸ் ஹெலனை கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ ட்ராயில இருந்து ஹெலனை திரும்ப மீட்டு கொண்டு வர்றதுக்காக ஸ்பார்டா கிங் மெனலையஸுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஆல் கிரீக் கிங்ஸ் அண்ட் அவங்களுடைய சோல்ஜர்ஸ் த ட்ரோஜன்ஸ் கூட சண்டை போட போனாங்க. த கிரீக்ஸுக்கும் த ட்ரோஜன்ஸுக்கும் 10 வருஷமா வார் நடந்துச்சு. கிரீக்ஸால ட்ராய் கோட்டைக்குள்ள நுழையவே முடியல. ஃபைனலி நம்ம ஹீரோ யூலிசியஸ் கொடுத்த ஐடியாவால தான் கிரீக்ஸால ட்ராய்க்குள்ள நுழைய முடிஞ்சது. அதுக்கப்புறம் த ட்ரோஜன்ஸ் கூட சண்டை போட்டு அவங்கள அடிச்சு வீழ்த்தி ஹெலனை திரும்ப மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த கதைய 2 விதமா சொல்வாங்க. ஒன்னு ட்ராய் பிரின்ஸ் பாரிஸ் ஹெலனை கடத்திட்டு போயிட்டதா சொல்வாங்க. இன்னொன்னு ஹெலன் விருப்பப்பட்டு பாரிஸ் கூட ஓடி போயிட்டதா சொல்வாங்க. அது நம்மளுக்கு தேவையில்ல. த ட்ரோஜன் வார் 10 இயர்ஸ் நடந்துச்சு. த ட்ரோஜன் வார்ல கிரீக்ஸ் தான் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மிச்ச மீதி உயிரோட இருந்த கிரீக் கிங்ஸ் அண்ட் அவங்க சோல்ஜர்ஸ் அவங்க கிங்டத்துக்கு திரும்பினாங்க. இதுல யூலிசீஸ் 10 வருஷம் வார்ல சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராயில இருந்து அவங்க கிங்டம் இத்தாக்காக்கு போறதுக்கு யூலிசீஸ்க்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா யூலிசீஸ் சீல டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. எல்லா தடங்களையும் தாண்டி யூலிசீஸ் அவங்க கிங்டம் இத்தாக்காக்கு போறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. டோட்டலா 20 வருஷம் கழிச்சு யூலிசீஸ் உயிரோட அவங்க கிங்டம் இத்தாக்காக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இதுதான் இந்த போயமுடைய ஸ்டார்டிங். இந்த போயம ஷார்ட்டா சொல்லணும்னா யூலிசீஸ் இத்தனை வருஷமா வார்ல சண்டை போட்டுக்கிட்டு சீல டிராவல் பண்ணிக்கிட்டு சவால்களை சமாளிச்சு சாகசம் பண்ணி இத்தாக்காக்கு வந்து சேருதாங்க. இப்போ யூலிசீஸ்க்கு வயசாயிடுச்சு.
இந்த வயசான காலத்துல இத்தாக்காக்குள்ளேயே சுத்திக்கிட்டு ஒரு போரிங்கான லைஃப வாழ்றதுக்கு யுலிசிஸ்க்கு விருப்பம் இல்ல. ஸோ யுலிசிஸ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பொறுப்பை அவங்க பையன் டெலிமேக்கஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு இவ்வளோ வருஷமா அவங்க கூட டிராவல் பண்ணாங்கல்ல அந்த மென்னை ஒன்னா கேதர் பண்ணி யுலிசிஸ் அகைன் சீல டிராவல் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. சீல டிராவல் பண்ணி சாகசம் பண்ண யுலிசிஸ் தயாராயிட்டாங்க. இதோட இந்த போயம் முடியும். இந்த போயமை நம்ம 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல யுலிசிஸ் தாங்கிட்ட தானே பேசுற மாதிரி இருக்கும். யுலிசிஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, இந்த வயசான காலத்துல இத்தாக்காக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து அவங்க கிங்டம்ல இருக்கிற மக்களை ரூல் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. யுலிசிஸ்க்கு என்ன ஆசைனா நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிடணும், சாகசம் பண்ணணும்னு யுலிசிஸ்க்கு ஆசை. பார்ட் 2ல யுலிசிஸ் ரீடர்ஸ் ஆகிய நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். யுலிசிஸ் அவங்க பையன் டெலிமேக்கஸ நம்ம கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஒரு ராஜாவா யுலிசிஸ்க்கு என்னென்ன கடமை பொறுப்பு இருக்குதோ அத அவங்க பையன் டெலிமேக்கஸ் கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்வாங்க. பார்ட் 3 யுலிசிஸ் செயிலர்ஸ் கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். யுலிசிஸ் அந்த செயிலர்ஸ் கிட்ட நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச காலம்தான் வாழ போறோம், ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிடலாம், சாகசம் பண்ணலாம் அப்படின்னு சாகச பயணத்துக்கு தயாராகுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இத்தாக்காவுடைய கிங்கு தான் யுலிசிஸ். இத்தாக்கா அப்படிங்கிறது பாறைகளால நிறைஞ்ச ஒரு ராக்கி ஐலாண்டு. யுலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வயசான காலத்துல அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து இத்தாக்காக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இத்தாக்கால வாழ்ற மக்களை ரூல் பண்ணிக்கிட்டு ஒரு போரிங் லைஃப் வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. யுலிசிஸ்க்கு ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃப் வாழணும்னு தான் ஆசை. யுலிசிஸ் இத்தாக்கால வாழ்ற மக்களை ஸ்டூபிட் அண்ட் அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றாங்க. இந்த காட்டுமிராண்டித்தனமான மக்களுக்கு சட்ட திட்டங்களை தீட்டி அவங்கள ரூல் பண்ணிக்கிட்டு இத்தாக்காலையே அடைஞ்சு கிடக்க யுலிசிஸ்க்கு விருப்பம் இல்லை. யுலிசிஸை பொறுத்த வரைக்கும் இத்தாக்கால இருக்கிற மக்களுக்கு தேவையான பொருளை பதுக்கி வைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறத தவிர இத்தாக்கால இருக்கிற மக்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அந்த மக்களுக்கு அவங்கள ரூல் பண்ற கிங் யுலிசிஸ் யாரு, யுலிசிஸ் எப்படிப்பட்டவருன்னு கூட தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான மக்கள் கூட இருந்து அந்த மக்களுக்கு சட்ட திட்டங்களை தீட்டி அவங்கள ரூல் பண்ணி ஒரு போரிங் லைஃப் வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு யுலிசிஸ் சொல்றாங்க. யுலிசிஸ் இத்தாக்காலையே அடைஞ்சு கடந்து அவங்க கிங்டத்துல வாழ்ற மக்கள் மாதிரியே ஒரு அன்வர்த்தி லைஃப் வாழ யுலிசிஸ்க்கு விருப்பம் இல்லை. யுலிசிஸ்க்கு என்ன ஆசைனா அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி சாகசம் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையோடைய அடி ஆழம் வர போய் அனுபவிச்சு வாழணும், வாழ்க்கைய முழுமையா வாழணும்னு யுலிசிஸ் ஆசைப்படுறாங்க. யுலிசிஸ்க்கு டிராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். டிராவல் பண்ணும்போது யுலிசிஸ் சந்தோஷமாகவும் இருந்திருக்காங்க, அதே சமயத்துல சிரமப்படவும் சஃபராகவும் செஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சீல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு புயல் வரும், மழை பெய்யும், கடல் கொள்ளக்காரங்க வருவாங்க, வேற நாட்டுக்காரங்க சண்டை போட வருவாங்க, ஷிப்பு பிரேக் ஆயிரும். இப்படி சீல டிராவல் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வரும். அப்படி சஃபர் ஆகும்போது கூட யுலிசிஸ் அதையும் ஏத்துக்கிட்டு அவங்களுடைய டிராவலை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. யுலிசிஸ் தனியா டிராவல் பண்ணும்போதும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க, அவங்க க்ரூ மெம்பர்ஸ் கூட டிராவல் பண்ணும்போதும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. யுலிசிஸ் பல தடைகளை தாண்டி சீல டிராவல் பண்ணாலும் சரி, லேண்டில் டிராவல் பண்ணாலும் சரி, அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. யுலிசிஸ் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணியே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க.
யுலிசீஸ் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டாலே இவர் ஒரு எக்ஸ்ப்ளோரர்ப்பா, நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணுவாரு, எவ்வளோ விஷயங்களை கத்துக்கிட்டாலும் அது பத்தாது, இன்னும் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணணும், நிறைய விஷயங்களை கத்துக்கிடணுங்கிற ஆர்வம் உள்ளவர் அப்படின்னு யுலிசீஸ் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காங்க. யுலிசீஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அப்படி இருந்தும் இத்தாக்கால இருக்கிற மக்களுக்கு அவங்க கிங் யுலிசீஸ் யாரு, யுலிசீஸ் எப்படிப்பட்டவர்னு எதுவுமே தெரியாது. அந்த காட்டு மிராண்டித்தனமான மக்களுக்கு சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் மட்டும்தான் தெரியும். யுலிசீஸ் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வாழ்ற மக்கள் எப்படி வாழ்றாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய கல்ச்சர்ஸ் எப்படி இருக்குது, அவங்க மத்தியில ரூல்ஸ் எப்படி இருக்குது, ஈச் கிங்டம்ல இருக்கிற கிங் அவங்க மக்களை எப்படி ரூல் பண்றாங்கன்னு யுலிசீஸ் நிறைய விஷயங்களை பார்த்து கத்துக்கிடுறாங்க. யுலிசீஸ் எங்க போனாலும் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. யுலிசீஸ் த ட்ரோஜன் வார்ல அவங்க சோல்ஜர்ஸ் கூட சேர்ந்து அண்ட் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ற மென் கூட சேர்ந்து வார்ல ஃபைட் பண்ணும்போது கூட அதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. யுலிசீஸ் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் யுலிசீஸ் திருப்தி அடையலை. டிராவல் பண்ணணும் அப்படின்னு யுலிசீஸ்க்கு ஒரு அன்குவென்ச்சபிள் தர்ஸ்ட் இருக்குது, தீராத தாகம், தீராத ஆசை இருக்குது. யுலிசீஸ் அவங்கள ஒரு வாள் கூட கம்பேர் பண்றாங்க. வாளோடைய யூஸ் என்ன, பேட்டில்ல சண்டை போடுறதுக்கு தான். அதை விட்டுட்டு அந்த வாளை நம்ம ஓரமா யூஸே பண்ணாம வச்சிருந்தோம்னா அந்த வாள் துருப்பிடிச்சு போயிடும். அதே மாதிரி யுலிசீஸோடைய லைஃபே டிராவல் பண்ணி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றது தான். இப்போ யுலிசீஸ் இத்தாக்காக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து இன்ஆக்டிவா போரிங் லைஃப் லீட் பண்ணாங்கன்னா யுலிசீஸோடைய லைஃப்பும் அந்த துருப்பிடிச்ச வாள் மாதிரி யூஸ்லெஸ்ஸா போயிடும். யுலிசீஸ் அந்த துருப்பிடிச்ச வாள் மாதிரி இருக்க விரும்பல. யுலிசீஸ் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. யுலிசீஸ் என்ன சொல்றாங்கன்னா, மூச்சு விடுவது மட்டும் வாழ்க்கை கிடையாது, நம்ம வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி முழுமையா வாழணும்னு சொல்றாங்க. யுலிசீஸ் த ட்ரோஜன் வார்ல சண்டை போட்டு டிராவல் பண்ணி இத்தாக்காக்கு வந்து சேர்ந்து 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷமாவே யுலிசீஸ் சும்மாவே வீட்டில் இருந்து சாப்பிட்டு உயிரோட இருந்திருக்காங்க. யுலிசீஸ்க்கு இப்படி உயிரோட இருக்க பிடிக்கல. யுலிசீஸ்க்கு அவங்க வாழ்க்கைய முழுமையா வாழணும்னு ஆசை. என்னதான் வயசானாலும் ஏஜ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு யுலிசீஸ் சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்தையும் புது புது அனுபவங்களை மேற்கொள்ளணும், நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. யுலிசீஸ் இதுவரை நிறைய இடங்களுக்கு போயிருந்தாலும் இன்னும் நான் போகாத இடங்கள் நிறைய இருக்குது, நான் பார்க்காத விஷயங்கள், நான் கத்துக்கிடாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நான் இதுவரை போகாத இடங்களுக்கு போகணும் அப்படின்னு யுலிசீஸ் ஆசைப்படுறாங்க. யுலிசீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டார் எப்படி ஸ்கை லைனை தாண்டி போற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஹியூமன்ஸ் இதுவரை போகாத இடங்களுக்கு அந்த லிமிட்டையும் தாண்டி யுலிசீஸ் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பார்ட் 2 யுலிசீஸ் ரீடர்ஸ் ஆகிய நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். யுலிசீஸ் அவங்க பையன் டெலிமேக்கஸை நம்ம கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. யுலிசீஸ்க்கு அவங்க பையன் டெலிமேக்கஸ்னா ரொம்ப பிடிக்கும். யுலிசீஸ் அவங்க வாரிசான டெலிமேக்கஸ் கிட்ட அவங்களுடைய செங்கோலையும் நாட்டையும் ஒப்படைக்கிறாங்க. டெலிமேக்கஸ் அவங்க நாட்டை பொறுப்பா பார்த்துக்கிடுவாங்க, அவங்க கடமையை சிறப்பா செய்வாங்கன்னு யுலிசீஸ் நம்புறாங்க. டெலிமேக்கஸ் பொறுமையோட அவங்க புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி காட்டுமிராண்டித்தனமா இருக்கிற மக்களை ஜென்டில் ஆக்குவாங்க. அவங்கள சிவிலைஸ்டாக்க டெலிமேக்கஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் மட்டும் தெரிஞ்ச இத்தாக்கால இருக்கிற மக்களுக்கு நிறைய விஷயங்களை டீச் பண்ணி அவங்கள ப்ரொடக்டிவா பயன்மிக்க நல்ல மக்களா மாத்துறதுக்கான திறமை டெலிமேக்கஸ் கிட்ட இருக்குது. அதை அவங்க சிறப்பா செய்வாங்கன்னு யுலிசீஸ் சொல்றாங்க. யுலிசீஸால அவங்க பையன் டெலிமேக்கஸ் கிட்ட எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல.
டெலிமேக்கஸ் குட் ரூலரா இருப்பாங்க அண்ட் அவங்க ஃபேமிலி காட்ஸுக்கு தேவையான மரியாதையை செலுத்துவாங்கன்னு யுலிசிஸ் நம்புறாங்க. யுலிசிஸ் ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான கிங் அப்படின்னு பெயர் எடுக்க விரும்பல. அதனால இத்தாக்கால இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி யுலிசிஸ் ஆஸ் அ கிங் அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டோ அதை அவங்க பையன் டெலிமேக்கஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. டெலிமேக்கஸ் அவங்க ஃபாதர் யுலிசிஸ் மாதிரியே நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ டெலிமேக்கஸ் இத்தாக்காலையே இருந்து அவங்க கிங்டம்ல இருக்கிற மக்களை நல்லபடியா ரூல் பண்ணுவாங்க. த ரோல் ஆஃப் ரூலருக்கு டெலிமேக்கஸ் பர்ஃபெக்டா சூட் ஆகுவாங்க அண்ட் த ரோல் ஆஃப் எக்ஸ்ப்ளோரருக்கு யுலிசிஸ் பர்ஃபெக்டா சூட் ஆகுவாங்க. யுலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் இத்தாக்கால இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அவன் வேலையை பார்ப்பான், நான் ஏன் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. டெலிமேக்கஸ் இத்தாக்காவை ரூல் பண்ண போறான், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னு சொல்றாங்க. பார்ட் 3 யுலிசிஸ் செயலர்ஸ் கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இப்போ யுலிசிஸ் இத்தாக்கால இருக்கிற போர்ட் துறைமுகத்தை பார்க்கறாங்க. இது ஒரு ஈவினிங் டைம். ஸோ பறந்து விரிஞ்ச கடல் பார்க்கறதுக்கு டார்க்கா இருக்குது. போர்ட்டில் இருக்கிற ஷிப்ஸ்ல இருந்து புகை வருது. அதாவது போர்ட்டில் இருக்கிற கப்பல்கள் கிளம்புறதுக்கு தயாரா இருக்குது. இப்போ யுலிசிஸ் த ட்ரோஜன் வார்ல அவங்க கூட சண்டை போட்டு அவங்க கூட டிராவல் பண்ண அந்த சோல்ஜர்ஸ் அந்த செயிலர்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வயசு ஆயிடுச்சுதான், பட் அதுக்குன்னு நம்ம இத்தாக்காக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு யுலிசிஸ் அந்த செயிலர்ஸை என்கரேஜ் பண்ணி டிராவல் பண்ண இன்வைட் பண்ணுறாங்க. யுலிசிஸ் அந்த செயிலர்ஸ் கூட டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல விஷயமும் நடந்திருக்குது, அதே சமயத்தில் நிறைய கெட்ட விஷயமும் நடந்திருக்குது. எதுவா இருந்தாலும் சரி அதை அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒற்றுமையா தைரியமா போராடி மீண்டு வந்திருக்காங்க. யுலிசிஸ் அந்த செயிலர்ஸ் கூட சேர்ந்து நிறைய புது புது இடங்களுக்கு டிராவல் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வயசாயிடுச்சு, பட் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அவங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் அவங்களுக்கு கிடைச்ச பெரிய சான்ஸ். ஸோ அதை மிஸ் பண்ணாம இதுவரை அவங்க போகாத இடங்களுக்கு டிராவல் பண்ணி அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை கத்துக்கிடணும்னு ஆசைப்படுறாங்க. யுலிசிஸ் அந்த செயிலர்ஸ் கிட்ட என்ன சொல்லி என்கரேஜ் பண்றாங்கன்னா, நம்ம த ட்ரோஜன் வார்ல காட்ஸ் கூட சண்டை போட்டோம், அப்படிப்பட்ட நம்ம வயசாயிடுச்சின்னு ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்க கூடாது, வாங்க அகைன் நம்ம டிராவல் பண்ணி சாகசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இத்தாக்கால இருக்கிற வீடுகள்ல விளக்கு ஏத்தி வைக்கிறாங்க. ஸோ டே டைம் முடிஞ்சு நைட் ஆயிடுச்சு. நிலா மெல்ல மெல்ல மேலே ஏறி வருது, மூன் ரைஸ் ஆகுது. அங்க பறந்து விரிஞ்சி டார்க்கா ஆழமா இருக்கிற கடல் நம்ம யுலிசிஸ் கிட்ட பேசுற மாதிரி இருக்குது. யுலிசிஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த செயிலர்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரொம்ப லேட்டாலாம் ஆகல, நமக்கு ரொம்ப வயசெல்லாம் ஆகல, இப்பவும் நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்ம இதுவரை போகாத இடங்களுக்கு போய் தெரியாத விஷயங்களை கத்துக்கிடலாம், வாங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னு யுலிசிஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸை அந்த க்ரூ மெம்பர்ஸை இன்வைட் பண்றாங்க. அந்த செயிலர்ஸை ஷிப்ல போய் உட்கார சொல்றாங்க. தென் போர்ட்ல இருந்து ஷிப்பை புறப்பட சொல்றாங்க. சூரியன் கடலுக்குள்ள மறையிற மாதிரி தெரியும்ல, அந்த இடத்தையும் தாண்டி டிராவல் பண்ணலாம். இந்த பூமியில நம்ம இதுவரை டிராவல் பண்ணாத இடங்களுக்கு டிராவல் பண்ணலாம், சாகுற வரைக்கும் புது புது இடங்களுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு யுலிசிஸ் அந்த செயிலர்ஸ் கிட்ட சொல்றாங்க. யுலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க டிராவல் பண்ணும்போது அவங்க கப்பல் கடல்ல மூழ்கி அவங்க இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய சோல்ஸ் வந்து டிராவல் பண்ணும், அவங்களுடைய சோல்ஸ் சொர்க்கத்துக்கு போகும்னு சொல்றாங்க. அண்ட் சொர்க்கத்துல அவங்க அவங்களுடைய ஓல்டு கம்பேனியன் த கிரேட் வாரியர் அக்கிலீஸை மீட் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க.
அக்கிலீஸ் யாருன்னு பார்த்தா இவங்க ஒரு கிரேக் ஹீரோ. அக்கிலீஸ் சின்ன பையனாக இருக்கும்போது அக்கிலீஸுடைய மதர் அக்கிலீஸை ஒரு ரிவர்ல டிப் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதோடைய விளைவா அக்கிலீஸை நம்ம எங்க அட்டாக் பண்ணாலும் அவங்களுக்கு காயமே ஏற்படாது. இதுல பிரச்சனை என்னன்னா அக்கிலீஸுடைய மதர் அக்கிலீஸை ரிவர்ல டிப் பண்ணும்போது அக்கிலீஸுடைய ஃபீட்டை பிடிச்சு டிப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அக்கிலீஸுடைய ஃபீட் ரிவர்ல பட்டிருக்காது. ஸோ அக்கிலீஸுடைய ஃபீட்டில் கரெக்டா அக்கிலீஸுடைய ஹீலில் யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா அக்கிலீஸ்க்கு காயப்படும். அக்கிலீஸ் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த அக்கிலீஸ் த ட்ரோஜன் வார்ல யுலிசீஸ் அண்ட் மற்ற கிரீக் கிங்ஸ் கூட சேர்ந்து சண்டை போட்டாங்க. அந்த வார்ல ட்ராயோடைய பிரின்ஸ் பாரிஸ் கரெக்டா அக்கிலீஸுடைய ஃபீட்டில் அட்டாக் பண்ணிடுவாங்க. அந்த கணமே அக்கிலீஸ் இறந்து போயிடுவாங்க. இப்போ யுலிசீஸ் என்ன சொல்றாங்கன்னா அக்கிலீஸ் சொர்க்கத்துல இருப்பாங்க. சப்போஸ் நம்ம இந்த வாயேஜ்ல இறந்து போயிட்டோம்னா நம்ம அக்கிலீஸை மீட் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. மேலும் யுலிசீஸ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எங்க இருக்கும்போது அவங்க கிட்ட பூமியையும் ஆகாயத்தையும் நகற்றுறதுக்கான வலிமை இருந்துச்சா. ஆனா இப்போ அவங்களுக்கு வயசானனால அந்த ஹீரோயிக் குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்குது. பட் ஸ்டில் அவங்க கிட்ட தேவையான வலிமையும் மன உறுதியும் இருக்கிறதா சொல்றாங்க. அவங்களுடைய மைண்ட் அண்ட் ஹார்ட் இப்பவும் தைரியமா தான் இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ ஆபத்து வந்தாலும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ணுவோன்னு சொல்றாங்க. வயசானனால அவங்களுடைய பாடி வேணா வீக்கா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய ஸ்பிரிட்ஸ் இப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்றாங்க. ஃபைனலி யுலிசீஸ் என்ன சொல்றாங்கன்னா இதுவரை நம்ம போகாத இடங்களுக்கு போகலாம், கடுமையா போராடலாம், நிறைய விஷயங்களை தேடி கத்துக்கிடலாம். ஆனா ஒருபோதும் நமக்கு வயசாயிடுச்சுன்னு நம்ம சரணடைய கூடாதுன்னு சொல்றாங்க. இதோட இந்த போயம் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.